ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்பி ப்ரமோட்டர்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் செட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 2 BHK வீடு தாங்க. வெறும் மூணு கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் சரி, வீட்டோட எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் சரி, எலிவேஷன் சரி, ஒரே மாதிரி பெயிண்டிங்கை மேட்ச் பண்ணி வீட்டவே நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அதுவும் லைட் சாண்டல், டார்க் சாண்டல், லைட் ப்ரௌன், இந்த 3 கலர்ஸ் மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டவே நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் செட்டில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது வடக்கு கிழக்கு கார்னர் செட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 2 சைடு எலிவேஷனும் செம கிராண்டாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல், டார்க் சாண்டல், லைட் ப்ரௌன், இந்த 3 கலர்ஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் செம்மையாக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 2.25 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணி பில்டிங்கை நம்மளுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃப்ளோரில் நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டோரியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்குறாங்க. நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா 30 அடி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா 25 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த்தன் சைடு அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கார்டன் ஒர்க்கருக்கு நம்மளுக்கு சின்னதாக ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட வெக்கெட் கேட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 17க்கு 10. இந்த போர்ட்டிகோவில் வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் டிசைன் கொடுத்து மேலே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல், வாட்டர்சம் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்டல் ப்ளஸ் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்க்கு நிறைய கார்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த போர்ட்டிகோலேருந்து நம்ம இந்த வீடோட டெரஸ் பிறகு இங்கே நம்மளுக்கு இங்கே அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. ஒன்ஸே வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீடோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து சூப்பராக பாலிஷ் பண்ணி தேக்கு மரத்தில் ஃபினிஷிங் பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட சூப்பரான லிவிங் ஏரியா பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் டபுள் சைட் வாலில் வந்து லைட் சாண்டல் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காற்றோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து 2 பெருசாக யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க ஃபால் சீலிங் தாங்க. ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் ஸ்டிப்லைட் நிறைய கவர் பண்ணி சென்டரில் சிஎஸ்சி பேனல்ஸ் எல்லாமே பொருத்தி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த வீடோட மல்டிமீடியா டிவி யூனிட் தாங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பேனல்ஸ்லாம் நிறைய பொருத்தி அதில் நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த டிவி யூனிட் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் வந்து நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி சிஎன்சி கட் ஃபினிஷிங்கோட சமையல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் எந்த ஏரியாவில் லொக்கேட் இருக்குன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்குமுடியில் கிச்சனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10. இந்த கிச்சன் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளேஸ் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் ரெடி பண்ணி அதில் கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன் லேப்ட் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கன்னிமூடியில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10.
இந்த பெட்ரூமில் 2 சைடு வால்லையும் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைடு வாலில் மட்டும் லைட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் எல் டைப்பில் வார்ட்ரூஃப் கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் மிரரோட உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 5.25. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பென்சில் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10. இந்த பெட்ரூம்லேயும் 3 சைடு வால்லையும் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைடு வாலில் வந்து லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்ட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி 1 சைடு வாலில் வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறவங்க சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.25க்கு 5. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பென்சில் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் பொறுக்க நமக்கு இங்கே அவுட் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி போர்ட்டிகோக்கு ரைட் ஹேண்ட்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டேக்கர்ஸ்லேருந்து மேலே ஏறி போய் மேலே டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் பொறுக்க இந்த வீடோட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஃபோனுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் துணிக்காய போகிறதுக்கு எல்லாமே லேங்கில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கணக்கு பெற்ற நீங்கள் சொந்த கணக்கு அடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கணக்கு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.